सिद्धि विनायक मूर्ति की जय। अन्नै अभिरामि अम्मनुक्कु जय। अभिरामि अम्मै பதிகம் 3ல இருந்து ஆரம்பிக்கிறோம். பூரி கல்யாணி. இந்த பாட்டு வந்து ரொம்ப அழகா ஒரு கேசாதி பாத வர்ணனையா அமைச்சிருக்கார். பொதுவாக நம்ம வந்து பாதாதி கேசம் வர்ணனை பண்ணுவோம். மகாவிஷ்ணு வர்ணனை பண்ணுவார், எல்லாம் பாதாதி கேசம் வர்ணனை பண்ணுவோம். இதுல வந்து வித்தியாசமா கேசாதி பாதம், சிரஸ்லேருந்து ஆரம்பிச்சு பாதம் வரைக்கும் வர்ணனை பண்றார். இதுக்கு காரணம் எனக்கு என்ன தோன்றதுனாக்கா, நீங்க லலிதா சஹஸ்ரநாமத்தில் ஒரு நாமம் இருக்கு, சிதக்னி குண்ட சம்பூதா அப்படின்னு. அதாவது அம்பாள் லலிதாம்பிகை தோன்றினது சித் சித் நம்ம மனசு ஞானம் அப்படிங்கிற அக்னி குண்டத்திலேருந்து தோன்றினான். இப்போ அக்னி குண்டம் இருக்கு, குண்டத்திலேருந்து ஒரு உருவம் வரணும்னா முதல்ல தலை தான் தெரியும், அப்புறம் நெத்தி, மூக்கு, கண்ணு, காது, வாய், அப்புறம் கழுத்து, அப்புறம் மார்பு, இடுப்பு, அப்புறம் கடைசியில பாதம் தெரியும். எந்த ஆர்டர்ல அம்பாள் உற்பத்தி ஆனாலோ அந்த அக்னி குண்டத்திலேருந்து அதே ஆர்டர்ல வர்ணிச்சிருக்காருன்னு என்னுடைய அனுமானம். அதுக்காக ஒரு கேசாதி பாத வர்ணனையா இருக்கு. இந்த பாட்டுக்கு அர்த்தம் பார்க்கும் உங்களுக்கு தெரிய வரிசையா ஒவ்வொரு தேசத்தை வர்ணிப்பார். அப்புறம் வந்து கண்களை, காதுகள், அப்புறம் வந்து அதரம், அப்புறம் கழுத்து, இது மாதிரி வரிசையா வரும். கார் அழக வந்தியும், கார்னாக்க கார் மேகம், அதாவது மழை வருவதற்கு முன்னால் உண்டாகக்கூடிய கருநிற மேகம். கார் அழக வந்தினாக்கா அந்த கருநிற மேகத்தை விட மிக அதிகமான கருமை நிறத்தை உடைய கூந்தல். இப்போ கூந்தலோடு ஆரம்பிக்கும், உச்சந்தலையிலேருந்து ஆரம்பிக்கிறார். கருமை நிறத்தை உடைய உச்சந்தலை. காரழக பந்தியும், பந்தியின் அலங்கல், அலங்கல்னாக்கா ரெண்டு அர்த்தம் எடுத்துக்கலாம். ஒன்று வந்து அலையலையாக சுருண்டிருக்கக்கூடிய கூந்தல், அந்த அம்பிகையினுடைய கருநிற கூந்தல் அலையலையாக சுருண்டிருக்குன்னு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் பூச்சரம்னு அர்த்தம், அந்த கூந்தலில் சூடிய பூச்சரம். ஏன்னா பூச்சரம் இந்த ஹைட்ல தான் நம்ம வச்சுப்போம். முதல்ல சிரம் இந்த உச்சந்தலை தெரியறது, அதுக்கடுத்து பூச்சரம் இந்த ஹைட்ல சொல்றாரு. அதுக்கடுத்து என்ன சொல்றாருனாக்கா கரிய புருவ சிலைகள். சிலைன்னா தெரியும், வில். நம்ம எத்தனை அபிராமி இந்த பாட்டு எத்தனை பாடல்ல இருக்கு சிலை, சிலைங்கிற வார்த்தை. கருப்பு சிலையும் அப்படின்னு வருது இல்லையா, அது மாதிரி கருப்பு வில்லை வருது. புருவ சிலைனாக்கா கரிய, அதுவும் கரிய நிறம். புருவம் வந்து வில் மாதிரி வளைந்த புருவங்கள் அப்படின்னு. புருவத்தை பார்க்குறாங்க, கண்ணை பார்க்கறதுக்கு முன்னாடி புருவம் பார்க்கணும், அப்புறம் காது வரிசை வரும். புருவ சிலைகளும் கர்ண குண்டலமும். கர்ணம்னா காது, காதில் அணிந்த குழை, வைரக்குழை. அவருக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அபிராமப்பட்டிருக்கு. எல்லா பாட்டிலையும் இந்த குண்டலத்தை பற்றி வருவார். ஏன்னா வந்து அதுதான் வந்து அமாவாசை அன்னைக்கு பூர்ண நிலவை தோற்றுவித்தது அந்த குண்டலம். அது ரெண்டு அம்பிகையினுடைய இரண்டு அம்சங்கள் வந்து அமாவாசை அன்னைக்கு பௌர்ணமி நிலவை தோற்றுவித்தது. ஒன்று அவள் காதில் அணிந்த குண்டலம், வைர குண்டலம். இன்னொன்று அவளுடைய கடைக்கண் பார்வை. அந்த கடைக்கண்ணால குண்டலத்தை பார்த்ததுனால அது வந்து வைரமா. தூக்கி எறிஞ்செல்லாம் நான் எத்தனையாவது சொல்லிருக்கேன், அது நான் ஒத்துக்கிறது இல்லை. எங்க குண்டலனாலும் தூக்கி எறிஞ்சாங்க இல்லை இல்லை, கிடையவே எத்தனை தான் சொல்லியிருக்கேன், 3-4 தடவை அதை எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். அவன் தூக்கிலாம் எறிய மாட்டேன். ஏன்னா அம்பாவை வந்து ஒத்த காதுல தோடோட பார்க்க எனக்கு பிடிக்கவே பிடிக்கல. அது ஒரு செகண்ட் ஆனாலும் அவன் தூக்கி எறிஞ்சேன்னா அந்த காதுல தோடு இல்லாமல் இருக்கும். பட் அவள் எதுக்கு அதெல்லாம் கஷ்டப்பட்டு அந்த உட்காந்து தூக்கிடுறேன். கண்ணால் பார்த்தாலே அதுக்கு அந்த கண் பார்வைக்கு நமக்கெல்லாம் கடாட்சம் பண்ணி எவ்வளோ அற்புதமான இது நமக்கு அனுகிரகம் பண்ணும் பொழுது அவருடைய கண்களால் அந்த தோட்டினுடைய ஒரு ஓரத்தை பார்த்தாலே அது நிலவா பிரகாசிக்கும். அதனால ஆனால் எல்லா புஸ்தகத்திலையும் அப்படிதான் போட்டுக்கு ஒரு குண்டலத்தை தூக்கி எறிஞ்சா அது நிலவா இருந்தால் அது எனக்கு சுத்தமாக உடன்பாடு இல்லை. அதனால நம்ம இப்படியே எடுத்துக்கலாம் அர்த்தம். கண்களால் குண்டலத்தை பார்த்து அது வந்து நிலவா மாறின. கர்ண குண்டலமும் மதிமுக மண்டலம். மதிமுக மண்டலம், மதினாக்கா நிலவு, மதிமுக மண்டலம்னாக்கா முகமண்டலம். அவருடைய முகம் வந்து நிலவை போன்று வட்டமாக ஒளி வீசக்கூடிய வெண்மை நிறமாக குளிர்ச்சியான முகம். ஏன்னா அம்பாளுடைய முகம் வந்து எப்பவுமே கருணையை பொழியக்கூடியது. அந்த கருணை வந்து குளிர்ச்சியை குறிக்கிறது. அதனால முகம் வந்து நிலவு போன்று குளிர்ச்சியானது, குளிர்ச்சியான முகமண்டலம். நுதல்னாக்கா நெற்றி. நுதல் கஸ்தூரி பொட்டுமிட்டு, நெற்றியில் கஸ்தூரி பொட்டுமிட்டு. அது முதல் பாட்டிலே குதிக்கின்ற செங்கதிர் உச்சி திலகம் உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்கம்
மாதுளம் போது வளர்க்கமலை துதிக்கின்ற மென்கொடி மென்கடி குங்கும தோயம் என்ன. அதான் மென்கடினா மென்மையான வாசம். அதுதான் கஸ்தூரிங்கிற. கஸ்தூரிக்கு வந்து வாசனை இருக்கு. இந்த கஸ்தூரி பொட்டு மென்கடி குங்கும தோயம் என்ன விதிக்கின்ற மென்னி. கஸ்தூரி பொட்டு விட்டு கூர் அணிந்திடும் விழியும். கூர் அணிந்திருந்தா ரெண்டு அர்த்தம். ஒன்று கூர்னாக்கா மை, கண்ணில் இருக்கிற மை வந்து கூர்னு சொல்லிட்டு, மை அணிந்த மை இட்டுக்கொண்ட கருமையான விழிகள் அப்படின்னு அர்த்தம். இன்னொன்று கூர் அணினா கூர்மையான விழிகள்னு அர்த்தம். கூர் அணிந்திடு விழியும். இப்போ காதாச்சு கண்ணாச்சு நெற்றியாச்சு சிரசாச்சு நெற்றியாச்சு காது கண்ணாச்சு. அடுத்தது என்ன நேச்சுரலா நாசி வாய் வந்து அடுத்தது விழியும் அமுத மொழியும் சிறிய கொவ்வையின் கனி அதரமும். அமுத மொழினாக்கா அம்பிகை பேசும் வார்த்தைகள் அமுதம் போன்று இனிமையானவை. அது அவ்வளவு அற்புத இசை போன்று இருக்கக்கூடிய மொழிகள். இதை சொல்லும்போது ஒரு நிகழ்வு ஞாபகத்துக்கு வருது. ஒரு புராண நிகழ்வு. ஒரு சமயம் ராஜராஜேஸ்வரி தன்னுடைய தர்பாரில் கம்பீரமாக சிங்காசனத்தில் அமர்ந்துட்டுருக்கா. அப்போ வந்து பரிவார தேவதைகள்லாம் இருக்கா. சரஸ்வதி தேவி பக்கத்தில் இன்னொரு ஆசனத்தில் இருந்துட்டு வீணையை மீட்டின்னு இருக்கா. அற்புதமான வீணை வாத்தியம். அது வந்து ரொம்ப அற்புதமான இசையோட மீட்டின்னு இருக்கா. அப்போது ராஜராஜேஸ்வரி மனம் மகிழ்ந்து ஒரு சமயம் சபாஷ் அப்படிங்கிறார். சொன்ன உடனே அந்த வார்த்தையை கேட்ட உடனே சரஸ்வதி வீணை மீட்டல் நிறுத்தி வீணையை பக்கத்தில் எடுத்து வச்சுருக்கேன். அப்போ ராஜராஜேஸ்வரி கேட்குறா, ஏன் நீ வீணை வார்த்தையை நிறுத்தி வச்சுட்டேன்னு. அம்மா நீங்கள் வந்து சபாஷ்னு சொன்னேன், அந்த வார்த்தையினுடைய இனிமை முன்னாடி என்னுடைய வீணை ஒன்றுமே இல்லை, எனக்கு ரொம்ப வெக்கமாக படுத்து இவ்வளோ மோசமான வீணை வாசிக்கிறேன்னு அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சுக்கலாம். இப்படி ஒரு வரலாறு. அதனால அம்பாளுடைய மொழி வந்து அவ்வளோ அமிர்தம் போன்று இனிமையானது. அமுத மொழியும். அந்த மொழி எங்கிறதுனா உதட்டிலேருந்து வருது. ஆனால் உதட்டு சிறிய கொவ்வையின் கனி அதரம். கொவ்வைனாக்கா கோவை, கோவை பழம். கனினா பழம். கொவ்வையின் கனினாக்கா கோவை பழம் போன்று. கோவை பழத்தை பார்க்க தெரியும். அது அற்புதமான சிவப்புனா கடுஞ்சிவப்பு இல்லை, அது அந்த மாதுளம் பூவுடைய நிறம். அதனால சிறிய கோவை பழத்தின் பழத்தை ஒத்த அதரம் உதடுகளும் குமிழ் அணைய நாசியும். குமிழ்னா குமிழம் பூன்னு ஒரு பூ இருக்கு. அந்த பூக்கு வந்து செண்பக பூன்னு ஒரு அது செண்பக பூ தான் குமிழம் பூன்னு பேரு. செண்பக பூ போன்ற நாசி அம்பாளுக்கு. செண்பக பூ வந்து ஒரு மாதிரி ஷேப்ல அழகா அப்படி ஒரு வளைஞ்சிருக்கும். அது போன்ற நாசி அப்படிங்கிறா. அதான் வந்து நம்ம நவசம்பக புஷ்பாப்பா நாசம் கண்ட விராஜிதான் பாட்டு இல்லையா, அது லலிதாசத்துல அது நவசம்பக புஷ்பாப்ப நாசாலாந்த விராஜிதான். அது மாதிரி செண்பக பூவை வந்த நாசியும் குந்த நிகர், அதனா முத்த நிகர்னு தான் போட்டுருக்குது இல்லையா, குந்த நிகர். குந்த நிகர் தான் இருக்கா இல்லை, என்னோட முத்த நிகர்னு போட்டுருக்கு. குந்த நிகர் தந்தமம். குந்தம்னாக்கா யானையுடைய தந்தம். யானையுடைய தந்தத்தை போன்ற அழகிய அந்த நிறத்தை ஒத்த தந்தம்னாக்கா பல்வரிசை. அம்பிகையினுடைய பல்வரிசை. பல்வரிசையும் கோடு சோடான களமும். அதாவது உத்தம ஸ்திரீகளுக்கு வந்து கழுத்தில் வந்து 3 கோடு இருக்கும். இந்த இடத்துல 3 கோடு தெரியும். இது வந்து முதுமையினால வரதில்லை. முதுமையினால பல 1000 கோடு வந்துடும். அது வேறு சமாச்சாரம். 3 கோடு எல்லாருக்குமே இளமையா இருக்கிறாங்க 3 கோடு. அதனால வந்து அந்த ஸ்திரீகளுக்கு உண்டான 3 கோடுகளை உடைய கழுத்துன்னு ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் வந்து கோடுன்னா சங்குன்னு ஒரு அர்த்தம். சங்கு சோடானா அதை நிகர்த்த, அதை ஒத்த. சங்கை போன்ற கழுத்தை உடையவர். சங்கு கழுத்துன்னு சொல்லுவோம். சங்கு சங்கிலேயே வந்து கோடு இருக்கும், 3 கோடு இருக்கும். அந்த மாதிரி இதுலேயே வந்து சங்குல இருக்கிற 3 கோடு மாதிரி இருக்கு. சங்கு போன்று வெண்மையான சங்கு தொட்டையெல்லாம் வழுவழுப்பா இருக்குது. அந்த மாதிரி வழுவழுப்பான கழுத்தை சங்கு மாதிரியான அழகிய நிறத்தை ஒட்டி கழுத்து. கோடு சோடான களமும் வார் அணிந்து இருமாந்த வனமுலையும். வார் அப்படின்னாக்கா அந்த காலத்தில் வந்து பெண்கள் மார்புக்கு அணியக்கூடிய கச்சை. அந்த கச்சைக்கு வந்து வார்னு பேரு. அந்த வார் அணிந்து இருமாந்த வனமுலையும். இருமாந்தனா அவ்வளவு அந்த அழகிலையும் அந்த கடினத்திலையும் அந்த
மிருதுத்தன்மை, கடின வயசில் மிருதுத்தன்மையும் அந்த பெண்ணம்பெரிய முளைன்னு பார்த்தோம் அந்த மாதிரி பெரியதான அந்த அந்த வாரணிந்த அந்த மார்பகம். அந்த மார்பகம் வந்து ஏன் பெரியதுனாக்கா அதுதான் கருணையின் சின்னம். அந்த அனைத்து ஜீவராசிகளுக்கும் கருணை என்னும் பாலை வழங்கக்கூடியது, ஞானம் என்னும் பாலை வழங்கக்கூடியது அந்த மார்பகங்கள். அதனால அது அவ்வளவு பெரிது. அந்த அந்த கருணையை பொங்கி வழிவதனால் அது இருமாந்தன்னு சொல்றாங்க. பார் அணிந்து இருமாந்த வன்முளையும் மேகலைன்னா தெரியும், இடுப்பில் அணியக்கூடிய மணிமேகலை, அது ஒட்டியானம் சொல்றாங்க. ஒட்டியானம் அதான் ரணத்திங்கினி மேகலான்னு சொல்லி நம்ம லலிதா சஹஸ்ரநாமம். அந்த ஒட்டியானமும் மணி நூபுர பாதமும். நூபுரம்னா சிலம்பு, சலங்கை. அந்த சிலங்கை வந்து மணி, அதாவது நவமணிகளால் நிரப்பப்பட்ட சிலம்பு. அந்த சிலம்பை அணிந்த பாதமும். இப்போ கேசாதி பாதம் வர்ணனை பண்ணியாச்சு. பாதமும் இவற்றுடன் கூடி வந்து, இந்த இவ்வளவு அழகிய தோற்றங்களுடன் கூடி என் முன்னே வந்து எனது முன் நின்று, என் முன்னே வந்து மந்தகாசமுமாக சிறந்த ஒரு அற்புதமான புன்முறுவலோடு வர வேண்டும். ஏற்கனவே பார்த்தாங்க, முருத்தன மூரலும் நீயும் அம்மே என் முன் வந்து நிற்க வேண்டும் பாட்டில் பார்த்தோமே. அதான் முருத்தன மூரல் அவ்வளோ முக்கியமான. புன்முறுவலோட வந்தால்தான் அவள் வந்து நம் மீது அன்போடு கருணையோடு நம்மை காப்பாற்றும் எண்ணத்தோடு வருகிறாள் என்று அர்த்தம். ஆகையினால ஒவ்வொருத்தரையும் புன்முறுவலோடு வர வேண்டும் சொல்றார். மந்தகாசமுமாக வந்து என் முன் நின்று வல்வினையை மாற்றுவாயே. வல்லுக்கு வன்மையான கொடுமையான வினை, என்னுடைய முன் ஜென்ம வினைகள், தீய வினைகள் மிகவும் வன்மையானவை. அவை என்னை பிறவிக்கடலில் ஆழ்த்தும் தன்மை உடையவை. அந்த வினைகளிலிருந்து என்னை காப்பாற்றுவதற்காக நீ என் முன்னே இவ்வளவு அழகிய தோற்றத்துடன் புன்னகையுடன் வந்து நிற்க வேண்டும். வல்வினையை மாற்றுவாய், இந்த வினையை மாற்றி செய்வாய். எனக்கு வந்து அடுத்து இன்னொரு ஜென்மம் உண்டு என்று வினை இருந்தால் அந்த வினையையும் மாற்றக்கூடிய சக்தி உனக்கே உண்டு. வல்வினையை மாற்றுவாயே. வானில் உரை தாரகைகள் போல ஆரம் அணி. அந்த அணிங்கிறது ரெண்டு அர்த்தத்தில் எடுத்துக்கலாம். அணி ஆரம்னு எடுத்துக்கலாம், இல்லை ஆரம் அணின்னு எடுத்துக்கலாம். வானில் உரை, வானத்தில் இருக்கின்ற தாரகைகள், நட்சத்திரங்கள் போல். நட்சத்திரங்கள் வந்து அப்படி எப்பவுமே வந்து அது ஜொலிக்கும். அந்த மாதிரி ஜொலிக்கக்கூடிய நவரத்னங்கள் அல்லது வைரங்கள் பதித்த ஆரம்னாக்கா மாலை, அதாவது நெக்லஸ். வானிலுரை தாரகைகள் போல் மின்மினுக்கும் ஆரம் அணிந்த, அணிந்த அல்லது வானில் உரை தாரகைகள் போல மணி ஆரம். மணினாக்கா நவரத்னங்கள். அந்த நவரத்னங்களின் மாலையை அணிந்த, அணியை ரெண்டு இடத்துலையும் போட்டுக்கலாம். அணினாக்கா நவரத்னங்கள் நிறைந்த ஆரத்தை அணின்னு இன்னொருத்தரையும் போட்டுக்கலாம். அணிந்த வானிலரை தாரகைகள் போல மணி ஆரம் அணி அப்படின்னு எடுத்துக்கலாம். மணி ஆரம் அணி. நிறை ஆதி கடவுரின் வாழ்வே, நிறைவான அந்த ஆதி க்ஷேத்திரமான, மிக தொன்மையான க்ஷேத்திரமான திருக்கடையூரின் வாழ்வே. திருக்கடையூரில் வாழ்பவளே, திருக்கடையூருக்கு வாழ்வு கொடுப்பவளே. திருக்கடையூர் என்னும் ஸ்தலத்திற்கு நீ இல்லை என்றால் திருக்கடையூர் ஒன்றுமில்லை. ஆகையினால் அதற்கு வாழ்வாக மூலாதாரமாக இருப்பவள் நீ ஏன் அர்த்தம். திருக்கடையூரின் வாழ்வே. அமுதீசர், அமிர்த கடேஸ்வரர் தான் அமுதீசர். அமிர்த கடேஸ்வரர் ஒரு பாகம் அகலாத சுகபாணி. அவருடைய இடப்பாகத்தில் என்றும் அகலாமல் அர்த்த ஈஸ்வர நாரியாக என்றும் நிறைந்திருக்கிறார். அமுதீசர் ஒரு பாகம் அகலாத சுகபாணிக்கு ஏற்கனவே அர்த்தம். சுகர் என்னும் கிளியை பாணினக கை கரம். சுகர் என்னும் கிளியை கைகளில் ஏந்தியவள், தோள்களில் ஏந்தியவள் மீனாட்சி. இன்னொரு அர்த்தம், அதாவது அடியவர்களுக்கு என்றென்றும் சுகங்களையே அள்ளி வழங்கும் கரங்களை உடையவளே. பாணின கரங்களை உடையவளே இருக்கான். அருள் வாமி. வாமின்னு தெரியும், வாம பாகத்தை உடையவள். சிவபெருமானின் வாம பாகத்தை உடையவள். இல்லை பார்வதிங்கிற அர்த்தம் இருக்கு. ஸோ
அனைவருக்கும் அருள் புரியக்கூடிய சிவபெருமானின் வளப்பாகத்திற்கு உடமையானவளே அபிராமியே. அது அபிராமினாக்கா ரமிக்கிறதுனா மனம் லயிக்கிறது. அபினா அபரிமிதமாக எவர் மீது மனம் லயிக்குமோ அவள்தான் அபிராமி. அப்படின்னு அபிராமிங்கிற அந்த பெயருக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. அபரிமிதமாக எவர் மீது மனம் லயிக்குமோ அவளே அபிராமி. அபிராமியே அவ்வளோ அற்புதமான அழகுடையவளே இருக்கும். ஒரு மனது லயிக்கும்னா ஒரு அழகு மேலே தான் மனம் லயிக்கும். ஒரு அழகான காட்சி மேலே மனம் லயிக்கும். அது மாதிரி அழகிய பெண்ணே, உன்னை கண்டதும் மனம் உன்மீதே லயித்து விடுகிறது. ஏன் லயிக்கணும்னாக்கா அப்பதான் நமக்கு பக்தி உண்டாகும். எந்த ஒரு பொருள் மேல நமக்கு மனம் லயிக்கிறதோ அந்த பொருள் மேல நமக்கு பக்தி உண்டாகும். அதனால நமக்கு பக்தி உண்டாக்கும் விதத்தில் உன்னை நீ அவ்வளோ அற்புத அழகியாக ஆக்கிக் கொண்டிருக்கிறாய் அபிராமியே. மறு அழக வாரமும் இதுலயும் கூந்தல்ல இருந்து ஆரம்பிக்கிறது. நறுமணம் மிகுந்த வாசம்னா நறுமணம் மிகுந்த மலர்களை மிகுதியாக சூடியிருக்கும் கூந்தலும் அப்படின்னு சொல்லி ஓனா வருகிறது. தன் கிரண மதிமுகமும் இதுலயும் வர்ணனை வருது. தன்னக்கு தன்மை குளிர்ச்சியான கிரணங்களை உடைய சந்திரன் போன்ற முகம். மதின சந்திரன் குளிர்ச்சியான கிரணங்களை பொழியக்கூடிய சந்திரனை ஒத்த முகமும் அயில் விழிகளும். அயில்னா தெரியும் உங்களுக்கு, அயிலும் மயிலும் திருப்புகழ் பாட்டில் படிப்பாங்க. அயில்னாக்கா வேலும் மயிலுங்கிறது அயிலும் மயிலும் வரும். அயில்னா வேல் போன்ற விழிகள். வேல் போன்ற விழிகள்னா வேலினுடைய ஷேப் பார்த்தா வேலினுடைய தலைப்பக்கம் பார்த்தால இப்படி இந்த மாதிரி வரும். அது கண்ணுடைய ஷேப் மாதிரி இருக்கு. இன்னொன்று வேல் கூர்மையான ஆயுதம். வேல் போன்று கூரிய விழிகளை விட அம்பாளுக்கு கூரிய விழி வேண்டும். கூரிய விழினா ரெண்டு அர்த்தம். ஒன்று பார்க்கறதுக்கு கூர்மையா இருக்கு, இன்னொன்று கூர்மையான பார்வை. கூர்மையான பார்வைனாக்கா ரொம்ப தூரத்தில் இருக்கிறது இங்க இருந்து பார்க்க முடியும் கண்ணாடி போட்டுக்காமல. அம்பாளுக்கு அந்த மாதிரி பார்வை ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா கோடானு கோடி இது லைட் இயர்ஸுக்கு அப்புறம் இருக்கிறவாள்லாம் நம்ம அம்பாள் எங்கேயோ இருப்பா, நம்ம எங்கேயோ இருக்கோம் பூமி. நம்ம இங்க என்ன நம்ம எவ்வளவு துக்கத்தில் இருக்கோமான்னு அவளுக்கு தெரியணும்னா கூர்மையான பார்வை இருக்கணும். அதனால அயில் விழிகளும் வேல் போன்ற கூரிய விழிகளும். இன்னொன்று வேல் இந்த ஷேப்ல இருக்குனாக்கா கண் முழிச்சுட்டு இருக்கும்போது அந்த ஷேப்ல இருக்கும். அதனால அம்பிகையினுடைய விழிகள் உறங்காத விழிகள், மூடாத விழிகள், மூடாத இமைகள். ஏன்னா ஒரு க்ஷணம் கண்ணை மூடினா கூட அந்த க்ஷணத்துல ஒரு அன்பருக்கு அவள் அனுகிரகம் செய்வது, கடைக்கண் பார்வை கொடுக்க முடியாமல் போய்விடுங்கிறதுக்காக என்றென்றும் விழித்த நிலையிலே இருக்கக்கூடிய விழிகள் அவருடைய விழிகள். அயில் விழிகளும் வல்ல நிகர் முளையும். ஏற்கனவே பார்த்த மாதிரி அனைத்து ஜீவராசிகளுக்கும் கருணை என்னும் பாலை அள்ளி வழங்கக்கூடியதால் அது வள்ளல். என்றென்றும் நிறைய கொடுக்கறதுக்கு வள்ளல் தான். நிறைய பாலை அனைத்து ஜீவராசிகளுக்கும் கொடுப்பதனால், ஞானம் என்னும் பாலையும் கருணை என்னும் பாலையும் கொடுப்பதனால் அவருடைய மார்பகங்கள் வள்ளல் நிகரானது என்கிறார். மான் போன்ற அழகிய நடையை உடையவள். நகை மொழிகளும் புன்னகையுடன் பேசுபவள். புன்னகையுடன் கூடிய மொழி. இது இனிமையுடன் கூடிய மொழி. ஏற்கனவே போன பாட்டில் சொன்ன அமுத மொழி, அதே மாதிரி இது நகை மொழிங்கிறார். போன பாட்டிலேருந்து நிறையா இதுல திரும்ப ரிப்பீட் ஆகுது. நகை மொழிகளும் வளமுடன் கண்டு அப்படின்னா அதை சிறப்பென்று நாம் கொண்டு, அதை சிறப்பா இவை அனைத்தும் சிறப்பு என்று கொண்டு, அதே சமயத்தில் மின்னார் பாச பந்தத்திடை மனம் கலங்கி தினம் பலவழியும் எண்ணி எண்ணி. மின்னார்னாக்கா முன்பு செய்த வினைகள் காரணமாக இந்த பிறவி எனக்கு கிடைத்தது. இந்த பிறவியினால் எனக்கு பந்தங்கள் உண்டாகின. அந்த பந்தங்களினால் பாசங்கள் உண்டாகின. புரியுதுல? இதுதான் பல தடவை நம்ம பார்த்துருக்கோம். நம்ம பிறவியினால பந்தங்கள், அதனால பாசங்கள். அந்த பாசங்கள்னால் நம்ம நல்வினைகள் தீவினைகள் ஆற்றுகிறோம். அந்த வினைகளின் பயனாக மீண்டும் பிறவி, மீண்டும் பந்தங்கள், மீண்டும் தொடர் பிறப்பு என்பது தொடர் கதையாக இருக்கிறது. அதை முடிப்பதுதான் மோட்சத்துக்கான வழி. அதுதான் முக்தி.
அதான் மின்னார் பாச பந்தத்திடை மனம் கலங்கி. இந்த பாசம் பந்தம் வந்ததுனாக்கா என்ன வருது? மனம் எப்பவுமே கலக்கம். ஏன்னா ஆசை வருது. பாசம் பந்தம் அதோட இருக்கார்ல, அதனால ஆசை வருது. இப்போ நம்மளுடைய பந்தம் நம்ம வேண்டியவர்னாக்கா அவளுக்கு அது கிடைக்கணும், இது கிடைக்கணும், இது கிடைக்கணும், எத்தனையோ ஆசை. அவளுக்கு அந்த ஆசை இருக்கு, நமக்கு ஆசை வந்துடும். அதனால அந்த ஆசைன்னா அது நம்ம நினைக்கிறது அவளுக்கு கிடைக்கிற வரைக்கும் நம்ம மனம் கலங்கிட்டே இருக்கும். அவளுக்கு அது கிடைக்கலையே கிடைக்கலையே, என் பிள்ளைக்கு உத்தியோகம் கிடைக்கலையே, பொண்ணு கல்யாணம் இல்லையே, நேச்சுரலாக எல்லாரும் லோகாயுதமாக எல்லாரும் நினைக்கக்கூடிய விஷயங்கள் தான். அதனால இது காரணமாக இன்னல் நமக்கு மனசுல துக்கங்கள் உண்டாகிறது. கண்டு மின்னார் வந்த பாசத்திலே மனம் கலங்கி. அதனால மனம் கலங்கி தினம் பல வழியும் எண்ணி எண்ணி இவற்றை எவ்வாறு அடைவது, நாம் ஆசைப்படுவதை எவ்வாறு அடைவதுன்னு அதே நினைச்சிட்டு இருக்கான். அப்போ அவனுக்கு இறைத்தன்மையை நினைப்பதற்கு ஏது நேரம்? இதையே நினைச்சிட்டு இருக்கான். எண்ணி எண்ணி வழிபாவம். அதனால நம்ம என்ன பண்றோம்? வினைகள் ஆற்றோம். நம்ம நினைச்சதை அடையணும்னு நம்ம எத்தனையோ காரியங்கள் பண்றோம். அந்த காரியங்கள்ல சிலது நல்லதா இருக்கும், பலது தீயதா இருக்கும். ஆனா நமக்கு அதெல்லாம் யோசிக்க மாட்டோம். நமக்கு அந்த கோலை அடையணும். இந்த கோல் நல்ல கோலா இருக்கணும். அம்பாளுடைய திருவடி அடையணுங்கிற கோளுக்காக நீ என்ன வேணா பண்ணலாம். அப்படி இல்லாம நமக்கு ஒரு உலகாயுதமான ஒரு பொருள் கிடைக்க வேண்டும், ஒரு பதவி கிடைக்க வேண்டும் என்பதற்காக நாம் செய்யும் காரியங்கள், சில காரியங்கள் தீமையாக இருக்கும் இல்லையா? அதுதான் சொல்றாரு. மனம் கலங்கி தினம் பல வழியும் எண்ணி எண்ணி பழி பாவம் இன்னதென்று அறியாமல். நாம செய்யற காரியம் அது நல்லதா தீயதான்னு கூட நினைக்கிறதுக்கு கூட நேரம் இல்லாம எப்படியோ அது அந்த மாதிரி அந்த காரியத்தை நிறைவேற்றிக்கிறோம். இதனால எனக்கு பல வழிபாவங்கள் உண்டாகின்றன. வழிபாவம் இன்னதென்று அறியாமல் இதனால என்னத்தினால பண்றோம்னா நம்ம பொய்மையை உண்மையை நினைச்சிட்டு போறதுனால. அதனால மாய பிரபஞ்சங்கிறார். இந்த பிரபஞ்சம், இந்த அகில புவனமுமே மாயம். ஏன்னா இது உண்மையிலே இந்த பிரபஞ்சங்கிற ஒன்னே இல்லை அப்படின்னு ஒரு கருத்து இருக்கு. அதாவது நிர்குண பரபிரமம் ஒன்றே உண்மை. இந்த நிர்குண பரபிரமம் தன்னை சகுண பரபிரமமாக வெளிப்படுத்தி, தன்னை ஈஸ்வரனாக வெளிப்படுத்தி, ஈஸ்வரனின் பல தோற்றங்களாக வெளிப்படுத்தி, தன்னை இந்த அகில புவனமாக வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறது. அதனால இந்த அகில புவனம் அந்த நிர்குண பரபிரமத்தோட ரிஃப்ளெக்ஷன் தான், தோற்றம். இது உண்மை இல்லை. இப்போ நம்ம நிற்கிறோம், எதுக்கு ஒரு கண்ணாடி இருக்குன்னா கண்ணாடியில் நம்மளை பார்க்குறோம், ஆனால் அது உண்மை இல்லை, அது நம்மளுடைய ரிஃப்ளெக்ஷன், நம்மளுடைய பிம்பம். அது மாதிரி இந்த பிரபஞ்சம் முழுவதுமே ஒரு பிம்பம் தான், இது உண்மை கிடையாது. நம்மையும் சேர்த்தி எல்லாமே பிம்பம். அதாவது நிர்குண பரபிரம்மத்துடைய பிம்பங்கள் நாம் அனைவரும். இது உண்மை இல்லை, உண்மை அது ஒன்றே, சத்தியம் அது ஒன்றே. ஆனா அது தெரியாம இந்த மாய பிரபஞ்ச வாழ்வு உண்மை என்றே நினைத்து அதன் காரணமாகத்தான் நாம் இவ்வளவு தீவினைகளையும் நல்வினைகளையும் ஆற்றி, அதன் காரணமாக திரும்ப திரும்ப பிறவை எடுத்து திரும்ப திரும்ப பந்த பாசங்களில் அடிபட்டு அதன் காரணமாக வினைகளை ஆற்றி இது சுழற்சி சுழன்று கொண்டே இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. இதற்கு ஒரு தீர்வு வேண்டும். மாய பிரபஞ்ச வாழ்வு உண்மை என்றே நம்பி, இதுக்காக தான் நம்ம பல தடவை சொன்ன மாதிரி அசத்தோமா சத்கமயன்னு நம்ம வேண்டிக்கிறோம். எனக்கு மாயம் வேண்டாம், அசத்து வேண்டாம், பொய்மை வேண்டாம், உண்மை நிலை தெரிய வேண்டும் வேண்டிக்கிறோம். உண்மை என்றே ஆசை மேலிட்டு வீணாக, அது திரும்ப அது வருது. அந்த பந்த பாசத்தினால நமக்கு ஆசை, அந்த ஆசையினால தான் இவ்வளவு வருதுங்கிறோம். அந்த ஆசை மேலிட்டா என்ன ஆகும்? அந்த ஆசையை நிறைவேற்றுக்காக நம்ம இங்க அங்கே ஓடிட்டே இருப்போம். எப்படி ஓடிட்டு இருப்போம்னா தெருவில் பேசிட்டு எல்லாம் கிளாஸ் ஆரம்பிக்கிறதுக்கு மேலே நாய் ஓடுற மாதிரி குறிக்கோளே இல்லாமல் ஓடும். அது பார்த்தாக்கா இந்த லெஃப்ட் சைடில் நின்றுருக்கும். கரெக்டாக நான் காரில் போகும்போது வேறனே சூசைட் பண்ணிக்கிற மாதிரி காரை கொடுக்க நடந்துக்கும். அங்கே போய் ஏதாவது வேலை பண்ணதானே ஒன்று எனக்கு போய் நிற்கும், அவ்வளோதான். ஒரு குறிக்கோளம் இல்லாமல் அது போயிட்டு இருக்கு. அது மாதிரி தான் நம்மளும், நமக்கு நாயை குறை சொல்றதுக்கு எந்த தகுதியும் கிடையாது. நம்மளும் அதே மாதிரி தான் ஓடிட்டு இருக்கோம் வாழ்க்கையில். எந்த குறிக்கோளும் இல்லாமல் இங்கே போகிறோம் அங்கே போகிறோம் இதை பண்ணிட்டு இருக்கோம். எது உண்மைன்னு தெரியாமல் எத்தையோ பொய்மையினோட பின்னாடியே நம்ம தேடிட்டு ஓடிட்டு இருக்கோம். நமக்கும் நாய்க்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது. ஆனால் நம்ம நாயை திட்டிட்டு இருக்கோம், இங்கேயும் ஓடிட்டு இருக்கு, ஒரு வேலையும் இல்லாமல் நம்ம மாத்திரம் எடுத்துப்பட்டிருக்கோம். அதே தான் பண்ணிட்டு இருக்கோம். வீணாக நான் தான் ஒரு ஒத்துக்கிறார் அவர், நாய் போல் திரிந்து நம்ம ஒத்துக்கிறது இல்லை. வீணாக நாய் போல் திரிந்து அலைவது அல்லாமல், அப்படி நான் அலையாமல் உந்தன் அம்புய போதன், அம்புயன தெரியும் நேரம் தாமரை, தாமரை போன்ற, தாமரை போதுனாக்கா அதனுடைய இதழ், தாமரை இதழ் போன்ற
செம்பதம் தாமரை இதழ் போன்ற சிவந்த நிறத்தை உடைய உன்னுடைய திருவடி. தாமரை இதழ் போன்ற மிருதுவான உன்னுடைய திருவடி, தாமரை இதழ் போன்ற அழகிய உன் திருவடி, தாமரை இதழ் போன்ற மனம் நிறைந்த உன் திருவடி. அந்த திருவடியை துதிக்காத, அதை துதித்து போற்றாத. ஏன் துதிக்கலைன்னா நம்ம பந்த பாசத்துக்கு பின்னாடி ஓடிட்டு இருக்கோம், நாய் போல அலையிறோம். அதெல்லாம் நேரம் இல்லை துதிக்கிறதுக்கு. அதான் சொல்றாரு, துதியாத அசடன். என்ன பண்றேன்னா நான் ஒரு அசடன் தானே, எது உண்மைன்னு தெரிஞ்சுக்கலைன்னா அசடன். அப்போ நம்ம பொய்மை பின்னாடி இப்படி ஓடிட்டே இருக்கோம்னா எது நமக்கு சாஸ்வதமானதோ, எது அடையத்தக்கதோ அதை அடைவதற்கான முயற்சியில் ஈடுபடாமல் எது நிரந்தரம் இல்லாததோ அதை தேடி அலைகின்றோம். ஆகையினால் நான் அசடன், உண்மை தெரியாத அசடன். அசடன் மேல் இப்படிப்பட்டவனாக நான் இருந்தாலும் அம்மா நீ எனக்கு கருணை புரிய வேண்டும். எது உண்மை என்பதை நீதான் எனக்கு உணர்த்த வேண்டும். அதை உணரும் ஆற்றல் எனக்கு இல்லை. நீ அதை எனக்கு உணர்த்தி என்னை உனது திருவடி மேல் ஈடுபாடு கொண்டு அதை துதிப்பதற்கான மனப்பக்குவத்தை எனக்கு தந்தருள்வாய்ங்கிற. துதியாதவன் நான், அப்படி துதிக்க வேண்டும் என்றால் நீதான் எனக்கு அந்த மனப்பக்குவத்தை தர வேண்டும். அம்பாளுடைய கோட்டிலே பாட கொண்டுள்ளார். அசடன் மேல் கருணை வருமோ அப்படின்னு சொல்லிட்டு, மாசில்லாத, மாசுனா குற்றம், குற்றமில்லாத குற்றமற்ற ஓங்கியன சிறந்த குணாகரி, சிறந்த குணங்களை கொண்டவளே பவானி. பவானிங்கிற நாமத்துக்கு ஒரு அர்த்தம், பவனின் பத்னி. பவன் சிவனுடைய ஒரு பேர் பவன். பவனின் பத்னிங்கிறது பவானின் பேர். பவானி சீர் வளர்ந்த பெருமை மிக்க திருக்கடவுரில் வாழக்கூடிய, திருக்கடவுருக்கு வாழ்வை அளிக்கக்கூடிய வாமி. வாமினாக்க வாமபாகத்தை உடையவள், இறைவனின் வாமபாகத்தை உடையவள் துர்கை பார்வதி. சுபநேமி. நேமினா என்ன சொல்லிருக்கேன், ஆக்ஞா சக்கரம். அதாவது நம்முடைய ஆக்ஞா சக்கரத்தில் என்றும் வாசம் செய்வோம். அடியவர்களில் எவர்கள் அம்பிகையை துதித்து வழிபடுகிறார்களோ அவர்களுடைய ஆக்ஞா சக்கரத்தில் இருந்து கொண்டு அவர்களை நல்ல மார்க்கத்தில் வழி நடத்துபவள் அர்த்தம். சுபநேமி, சுபமான வாழ்க்கையை அமைத்துக் கொடுப்பவள், சுபமான மார்க்கத்தில் வழி நடத்துபவள். எந்த மார்க்கத்தில் சென்றால் அவர்கள் உய்வு அடைய முடியுமோ அந்த மார்க்கத்தில் வழி நடத்துபவள். இன்னொரு அர்த்தம் நேமினா சக்கரம், ஆக்ஞா சக்கரம். இன்னொரு அர்த்தம் சக்கராயுதத்தை கையில் கொண்டவள். வலது கையினா அம்பாள் மகாவிஷ்ணுடைய பெண்ணுருவம்னு பார்த்தோம். சக்கராயுதத்தை கையில் கொண்டவள் சுபநேமி. புகழ்நாமி, புகழ்பெற்ற பல நாமங்களை உடையவள் அப்படின்னு அர்த்தம். சிவசுவாமி மகிழ்வாமி. சிவபெருமான் மனம் மகிழக்கூடிய வாமபாகத்தை உடையவள். அபிராமிங்கிறதுக்கு ஏற்கனவே அர்த்தம் பார்த்தோம், அபரிமதமான அழகுடையவள் அர்த்தம். உமையே, உமைங்கிறது உமாதேவி என்னும் அம்பிகையேங்கிறது. உமாங்கிறது ரொம்ப அற்புதமான நம்ம ஏற்கனவே பார்த்தோம். நம்ம உமாங்கிறது சக்தி பிரணவம் பார்த்தோம். ஊ பிளஸ் ஆ, அது சக்தி பிரணவம். ஓம்ங்கிறது பிரணவம், உமாங்கிறது சக்தி பிரணவம். சக்தி பிரணவமா இந்த வழிபடுறாங்க. பிழையெல்லாம் இருக்கு, ஒரு புத்தகத்தில் சரியா இருக்கு. அதாவது மகரமால் குழை மேல், குழல் மேல், குழல் தானா குழை, குழை. அப்புறம் மைக்கயலை வேண்டின்னு இருக்கு, அது வென்றன்னு இருக்கு. நீங்க பாடும்போது புத்தம் பாடுற இல்லையா, அர்த்தம் இல்லை. வேண்டினாக்கா அர்த்தம் இல்லை. மகரம்னாக்கா, மகரம்ங்கிற பேர்ல ஒரு மீன் இருக்கு, மகர மீன். மகரவார் குழை மேல். மகரவார்னாக்கா மகர மீன்களை ஒத்த விழிகள். அந்த விழிகள் குழை மேல். குழைனாக்கா காதுகளில் அணிந்த குழை, அதாவது தோடு. அந்த கண், அந்த மகர மீன்களை ஒத்த விழிகள் அந்த தோடு வரை போகுது. அவ்வளவு நீண்ட விழிகள் அர்த்தம். நீண்ட விழிகள் ஏற்கனவே சொல்லியிருக்கு. காதல ஓடிய கண்கள்,
காலளவோடைய கூந்தல், அதுதான் வந்து பெண்களின் அழகுக்கு இலக்கணம். அது மாதிரி காதளவோடைய கண்கள். மகரவார் குழை நேர்னா அந்த குழை அளவுக்கு மகரம் மீனை ஒத்த கண்கள் போகிறது. இவை இரண்டையும் அடர்ந்து குமிழ் மீதினில் மறைந்து. அப்படின்னாக்கா அடர்த்தியாக குமிழ்னா இந்த இடத்துல கூந்தல், அடர்த்தியான கூந்தல் இந்த கண்களையும் குழைகளையும் மறைக்கும்படியாக அடர்ந்து இருக்கிறது அர்த்தம். குழை மீதினில் குமிழ் மீதினில் மறைந்து விடுகின்றன. அடுத்து வந்து விழிகளை மறுபடியும் வர்ணிக்கிறார். வாழை துறந்து கூறிய வாழை ஒத்த கூர்மையான விழிகள். அந்த விழிகளை மறுபடியும் வர்ணிக்கிறார். துறந்தன வாழை துறந்தன கூறிய வாழை ஒத்த. அடுத்து வந்து மை கயலை வென்ற, வேண்டியது வென்ற. அது ரெண்டு பிரிச்சுக்கணும். மை தனியா போடணும், கயல் தனியா போடணும். மை கயலை வென்ற நின் செங்கமல விழி. அம்பாளுடைய விழிய இந்த 3 லைனையுமே அம்பாளுடைய விழியை தான் வர்ணிக்கிறார். ஒன்று வந்து காதளவுக்கு போயிருக்கு, இன்னொன்று வந்து இந்த இதால மறைக்கப்பட்டிருக்கு கூந்தலால. அப்புறம் வந்து வால் போன்ற கூர்மையானது. அடுத்தது இதுல வருது மை கயல். அது மையை வென்ற கயலை வென்ற அப்படின்னு வச்சுக்கணும். மையை வென்றனாக்கா அம்பாளுடைய கருவிழி இருக்கு நடுவில் கண்ணில். அந்த கருவிழியினுடைய கருமை மை, நம்ம கண்ணுக்கு இருக்கிற மை இருக்கு, அந்த மையினுடைய கருமையை விட அதிகமான கருமை. அதான் மையை வென்ற, அந்த மையை விட அதிகமான கருமை உடையது. அப்புறம் கயல்னாக்கா மீன், மீனை விட அதிக அழகிய கண்கள். இந்த வடிவத்தை மீனை விட அதிக அழகிய வடிவத்தை உடைய கண்கள். அதனால மையை வென்ற மீனை வென்ற நின் செங்கமலம். அந்த கண்கள் வந்து அந்த நடுவில் இருக்கிற விழி கருமையானது. அந்த கண்கள் மூடினால் அந்த கண்களை மூடக்கூடிய அந்த தோல் செம்மையானது, சிவப்பு நிறம். அம்பாளுடைய உருவம் முழுவதுமே உதிக்கின்ற செங்கலினுடைய நிறம். அதனால கண்கள் சிவப்பானது. அதனால செங்கமலம், சிவந்த தாமரையை போன்ற விழி. தாமரை மீன்கள் மாதிரியும் இருக்குங்கிறார். அதனுடைய தோற்றம் தாமரை போலவும் இருக்கு. மகாவிஷ்ணுடைய கண்ணிலே தாமரை சொல்லுவாங்க. செங்கமல விழி, சிவந்த நிற தாமரை போன்ற விழி. அந்த விழியினுடைய அருள் வரம் பெற்ற பெயர்கள். அந்த விழி வந்து அந்த விழியின் கடைக்கண் பார்வை என்னும் வரத்தை பெற்ற பெயர்கள். அவர்களுக்கு என்னென்ன கிடைக்கும் சொல்றாங்க. பெயர்கள் அன்றோ அவங்களுக்கு என்ன கிடைக்கும்னாக்கா அபிராமியின் கடைக்கண் பார்வை என்னும் வரம் பெற்றவர்கள் அடையக்கூடிய பேர் பாக்கியம் என்னன்னு சொல்றாங்க. என்னன்னாக்கா ஜெகம் முழுதும் ஒற்றை தனிக்குடை கவித்து மேல் சிங்காதனத்தில் உற்று. இந்த உலகம் முழுக்க ஒரு ராஜ்யம் இல்ல, ஒரு தமிழ்நாடு இல்ல, ஒரு இந்தியா இல்ல, இந்த உலகம் முழுக்க ஒற்றை தனிக்குடை. அந்த காலத்துல சொல்லுவா பல நாடுகளை வந்து தோழர்கள் ஆண்டார்கள். உலகம் முழுவதும் அந்த காலத்தில் குடைன்னு உண்டு. ராஜாக்களுக்கு அவருடைய குடை வந்து ஒரு சின்னம், செங்கோல் குடை. அந்த ஒற்றை தனிக்குடை, அந்த குடை தான் இந்த உலகத்தை முழுவதும் ஆளாகுதுன்னு. ராஜா வந்து சிப்பல் தான், ஆளாகிறது வந்து குடை தான். அதனால ஜெகம் முழுவதும்னா இந்த உலகம் முழுவதும் ஒரே ஒரு தனிக்குடையை கவித்து அது மேல் சிங்காசனத்தில் விட்டு, அந்த குடை வந்து சிங்காசனத்துக்கு மேல இருக்கு. அந்த சிங்காசனத்தில் அமர்ந்து இந்த உலகத்தை பரிபாலனம் செய்யக்கூடிய அந்த தகுதி யாருக்கு கிடைக்கும்? அம்பாளுடைய கயல் விழிகளின் பார்வை, அதனுடைய அனுகிரகம், அந்த வரத்தை பெற்றவர்களுக்கு. விழி அருள் வரம் பெற்ற பெயர்கள் அவர்களுக்கு என்ன கிடைக்கும்னாக்கா ஜெகம் முழுதும் ஒற்றை தனிக்குடை தவித்து மேல் சிங்காதனத்தில் உற்று, சிங்காதனத்தின் மேல் அமர்ந்து செங்கோலும் நீதி வழுவாத செங்கோலும் மனுநீதி முறைமை. மனுநீதினா தெரியும் உங்களுக்கு. இந்த மனுநீதி சோழன்னே பேருங்க. மனுநீதினா நீதி வழுவாத, எந்த தன்னுடைய சொந்தம்னு கூட பார்க்காம அந்த மனுநீதி சோழன் தன்னுடைய மகனையே தேரோட்டி அவனுக்கு தேரை அவன் மேலே ஏற்றி அவனுக்கு தண்டனை பண்ணுறான். ஏன்னா அவன் தேரோட்டி போகும்போது தெரியாம ஒரு பசுமாட்டோட கண்ணு மேலே ஓட்டி கொண்டுட்டான். அதனால வந்து அந்த பசுமாடு வந்து அந்த மணியை வந்து அடிச்சோன்னா என்னன்னு பார்த்தாக்கா, அதாவது யாருக்கு எந்த குறை இருந்தாலும் மணி அடிக்கலாம்.
அப்படி இந்த மாட்டுக்கு என்ன குறைன்னு பார்த்தாக்கா தெரியுது, மாடை வந்து அதனோட கண்டுக்குட்டியை கொண்டுட்டாரு. அதனால சோழராஜா வந்து அந்த தன்னோட பையனுக்கு மரணதண்டனை வைக்கிறான். அவனும் சந்தோஷமா ஏற்றுக்கிறான், அவன் பயந்துக்கிறது இல்லை. அந்த அந்த அளவுக்கு இருந்தது ராஜ்ய பரிபாலனம். இன்னைக்கு சொல்ல வேண்டாம். சிங்காதனத்தில் உற்று செங்கோலும் மனுநீதி முறைமையும் பெற்று, இவ்வாறு நீதி முறை வழுவாமல் ஆட்சி செய்யக்கூடிய அந்த ஒரு தகுதியை பெற்று மிகு திகிரி உலகு ஆண்டு. இந்த உலகத்தை பத்தி வர்ணிக்கிற மலையை சொல்லியாச்சு, ஜெகம் முழுதும்னு இந்த உலகத்தை பத்தி சொல்றார். மிகு திகிரி உலகாண்டு. திகிரினாக்கா பல அர்த்தங்கள் இருக்கு. திகிரினா திகிரி சக்கு வளவிடம் கொண்டவன்னு மகாவிஷ்ணு சொல்றது. திகிரினாக்க சக்கரம், சக்கரம்னு அர்த்தம். இன்னும் இந்த இடத்துல சக்கரம்னு அர்த்தம் இல்ல, மலைன்னு அர்த்தம். மிகு திகிரினாக்கா மிகுதியான மலைகளால் சூழப்பட்ட இந்த உலகத்தை ஆண்டு பின்பு இந்த உலகத்தை, அதாவது இந்த உலகம் முழுவதுக்கும் ஒரு பேரரசனாக முடிசூட்டு நீதி வழுவாமல் இந்த உலகத்தை ஆண்டு மலைகளால் சூழப்பட்டு இந்த அகில உலகத்தையும் ஆண்டு எல்லாம் பண்ணால் கடைசியில் ஒரு நாள் இந்த உலகத்தை விட்டு போனான். அந்த உடம்பை விட்டுட்டு போனான். உடம்பு விட்டுட்டு போனதுக்கு அப்புறமும் அவனுக்கு வந்து அந்த அம்பாளுடைய கடைக்கான் பார்வை கிடைச்சதுனால அது கண்டினியூ ஆகுது. அந்த அவனுடைய குட் ஃபார்ச்சூன் என்னன்னா, இங்கிருந்து நேராக தேவலோகத்துக்கு போறான். வேற இங்கே திரும்ப இன்னொரு தடவை வந்து பிறவை எடுக்கல. பெற்று மிகு திகிரி உலக ஆண்டு பின்பு அதன் பிறகு புகர் முகத்து ஐராவத பாகராகி, அதாவது புகர் முகத்துனாக்கா என்ன சொல்றது, அதாவது முகத்தில் புள்ளிகளை கொண்ட, ஐராவதத்துக்கு வந்து முகத்தில் வந்து புள்ளிகளால் ஒரு டிசைன் இருக்கும். அதான் புகர் முகத்துனாக்கா நெற்றியில் தனது மத்தகத்தில் புள்ளிகளை கொண்ட ஐராவதம் என்னும் தேவலோக யானை, வெள்ளை யானை, அதன் பாகராகின அதன் மேல் அமர்ந்து பயணிக்கும் தகுதியை பெற்று தேவேந்திரனாக ஆகி, அது பூலோகத்தில் மாபெரும் சாம்ராஜ்ய மன்னனாக இருந்து இந்த பூலோகத்தை விட்டு சென்ற பிறகு நேராக தேவலோகம் என்று தேவேந்திரனாக ஆகி ஐராவத பாதராகி நிறை புத்தேலேர் வந்து போற்றி. மிகுதியான புத்தேலேர்னா தேவர்கள் வந்து போற்றி. அதாவது இந்த ஐராவதத்து மேல போகும்போது சுற்றிலும் தேவர்களால் புடை சூழப்பட்டு அவர்கள் ஜேன்னு கோஷம் போட்டு கொண்டு வர நிறை புத்தேலேர் வந்து போற்றி. அதாவது தேவர்கள் யாவரும் கூட்டமாக வந்து போற்றி துதிக்கக்கூடிய அந்த மாதிரி ஒரு நிலையிலிருந்து போக தேவேந்திரன், அதாவது அனைத்து போகங்களையும் அனுபவிக்கக்கூடிய தேவேந்திரனுக்கு வேலையை தானே தேவலோகத்தில் போகங்கள் அனுபவிக்கும். போக தேவேந்திரன், போகங்களை அனுபவிக்கக்கூடிய தேவேந்திரன் என புகழ அப்படின்னு இவனை வந்து எல்லாரும் புகழ்வார்கள். என புகழ விண்ணில், தேவலோகத்தில் சொர்க்கத்தில் புலோமிசை இல்லாத புலோமசைன்னு பார்க்கணும். புலோமசையோடும், புலோமசைங்கிறது இந்திராணியோட பேரு. ஏன்னா புலோமன் அப்படிங்கிற பேர்ல ஒரு அசுரன் இருக்கான். ஸோ தேவேந்திரன் வந்து அந்த புலோமன்கிற அசுரனை யுத்தத்துல வந்து ஜெயிச்சு அவனை அழிச்சுடுறான். சம்ஹாரம் பண்ணோன்னா அந்த புலோமனுடைய மகள், அவளுக்கு வந்து புலோமசைன்னு பேரு. அசுரன் வேண்டாம், அவனோட மகள் வேண்டாம். அந்த புலோமனை அழிச்சு அந்த புலோமசையை கல்யாணம் பண்ணிக்கலாம் தேவேந்திரன். பண்ணிட்டு அவளுக்கு இந்திராணின்னு பேர் வச்சிருக்கான். அவதான் இந்திராணி. இப்போ இந்திராணிங்கிற தேவேந்திரனுடைய மனைவி ஒரு அசுரனின் மகள். அசுரர்களை கண்டா அவளுக்கு ஆகாது, ஆனா அசுரர்களுடைய பெண்கள் வேணும். இதுதான் தேவேந்திரனுடையது. என்ன பார்த்தா புலோமசையோடும் சுகிப்பார். அந்த அப்படிப்பட்ட இந்திராணியோடு சுகமாக வாசம் செய்வார். யாரு? அம்பிகையனுடைய கடைக்கண் பார்வையினால் அந்த வரத்தை பெற்றவர்கள் இவ்வளவு சுகங்களும் அவள் கிடைக்குங்கிறார். சுகிப்பர் அகர முதலாகி வளர். அகர முதலாகி ஏன் சொல்லணும்னா, அம்பாளுக்கு வந்து அக்ஷர ரூபின்னு ஒரு பேர் உண்டு. அக்ஷரமாலை ரூபமானவள். அதனால அகர முதலாகி
வளர் ஆனந்த ரூபியே. அக்ஷரமாலை ரூபமாக இருந்து இந்த அனைத்து குணங்களாகவும் வளர்ந்த ஆனந்தமயமான அம்பிகையே, ஆதி கடவுரின் வாழ்வே. இதெல்லாம் அர்த்தம் பார்த்துட்டோம். ஆதி கடவுருக்கு வாழ்வடிப்பால் அமுதீசர் ஒரு பாகம், அமிர்த கடேசரின் இடது பாகத்தில் அகலாமல் என்றும் சுகபாணியாக இருப்பவளே, அதாவது அன்பர்களுக்கு சுகத்தை அளிக்கக்கூடிய கரங்களை உடையவளே, அருள்வாமி அபிராமியே. இந்த பாட்டு யாருக்கு பாடணும்னாக்கா இந்த அடுத்த ஒரு பாட்டு நன்றென்று தீடன்று, யாரும் ரொம்ப மனக்குழப்பத்தில் இருக்கா, அவளுக்கு ஒரு தெளிவு ஒன்று, எது இப்படி பண்ணணுமா அப்படி பண்ணணுமா, நம்ம பண்ணுறது சரியா தப்பான்னு உண்மை தெரியாமல் குழப்பத்தில் இருக்கும்போது இந்த பாட்டை பாடினா அதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். ஏன்னா இந்த பாட்டுன்ற அர்த்தத்தை சொல்லும் போது உங்களுக்கு தெரியும். ஏன் சொல்றேன், நன்றென்று தீதென்று நவிலும்னு கூறக்கூடிய நன்றென்று தீதென்று நவிலும் இவ் இரண்டினுள் நவீன்றதேங்கிறத மாத்திக்கணும். நன்றதேன்னு உங்க புத்தகத்தில் எப்படி இருக்கு? நவீன்றதே நன்றதே. நவீன்றதேன்னு அர்த்தம் இல்லை, சொல்றதுங்க அர்த்தம் இல்லை. நன்று தீதுன்னு ரெண்டுல நன்றுதான் நன்றென்று தீதென்று நவிலும் இவ் இரண்டினுள் நன்றதே உலகில் உள்ளோர் நாடுவார். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அர்த்தம் எப்படி? அதான் நல்லது தீயதுன்னு ரெண்டு இருக்கு உலகத்துல. நம்ம செய்யக்கூடிய காரியங்களாகட்டும், நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்களாகட்டும், எல்லாமே நல்லது இருக்கு தீயது இருக்கு. நல்லது கிடைச்சதுன்னா சந்தோஷப்படும், தீயது கிடைச்சா துக்கப்படுவோம். நல்ல காரியம் பண்ணினாக்கா நல்லது நடக்கும், கெட்ட காரியம் கெட்டது நடக்கும். நல்லது நல்லது தீயது என்று நன்மை பயப்பது தீமை பயப்பது என்று இரண்டு உண்டு. அந்த இரண்டினில் உலகில் உள்ள மனிதர்கள் எதை நாடுவார்னா நன்றதே நாடுவார். நன்றது நன்மையானதே நாடுவார். நன்மை எது கொடுக்குமோ அதே தான் நாடுவார். ஆனா அவளுக்கு அது நல்லது, அது நல்ல காரியமாங்கிறது அவளுக்கு தெரியாது. அவள் மனசில் நினைச்சுக்கிறாள், நமக்கு இந்த காரியம் நல்லது, இதை பண்ணினா நல்லது நடக்கும்னு நினைச்சிட்டு அவள் பண்றான். ஆனா அவளுடைய ஒப்பீனியன் தப்பா இருக்கலாம், தீய காரியத்தை பண்ணி அது நல்லதுன்னு நினைக்கலாம். அதனால் இந்த உலகத்தில் எதை நன்றது என்று நாடினார்களோ அதை பார்த்து அதுவே நல்லதுன்னு காப்பி அடித்து நானும் பண்ணிட்டேன் அம்மாங்கிறார். அதான் சொல்றேன், நன்றது தீயதென்று நன்றென்று தீதென்று நவிலும் கூறக்கூடிய இவ் இரண்டினுள், இந்த நன்மை தீமை என்ற இரண்டுகள், நல்ல காரியம் தீய காரியம் என்ற இரண்டு காரியங்களுள் நன்றதே நல்ல காரியத்தை உலகில் உள்ளோர் நாடுவார். செய்யணும்னு நினைப்பார், ஆனா அவன் செய்யறது கெட்ட காரியமா இருக்கும், அவளுக்கே தெரியாது. ஆகையினால் அவர்களை பார்த்து நானுமே அவ்விதம் நாடினேன், நானும் அவளை என்ன பண்றாளோ அதையே பண்ணிட்டேங்கிறார். ஆனா அது தீமையாவும் இருக்கலாம்ங்கிறார். நாடினாலும் அப்படி நாடினாலும் சொல்றதுக்கு என்ன அர்த்தம்னா, அப்படி நான் நல்லதென்று நினைத்து நான் செய்திருந்தாலும் அது தீயதாக கூட இருக்கலாம். அப்படி நான் தெரியாமல் நல்லதென்று நினைத்து நான் தீய காரியத்தை செய்திருந்தாலும் நாடினாலும் இன்றென்று சொல்லாமல், நான் செய்தது நல்ல காரியம் அல்ல, இன்றுனா இல்லைன்னு அர்த்தம். நான் செய்தது நல்ல காரியம் அல்ல என்று நீ சொல்லாமல், நான் என்ன தெரியாம பண்ணிட்டேன், நான் இது நல்லதுன்னு சின்சியரா நினைச்சிட்டு தீய காரியம் பண்ணியிருக்கலாம். அப்படி பண்ணதுனால நீ என்னுடைய மனோ நிலைமையை தான், நான் செஞ்ச காரியம் நல்லதா தீயாதான்னு பார்க்கக்கூடாது, நான் நல்லது செய்யணும்னு நினைச்சு பண்ணினேன். அதனால நீ நல்லது செய்யவில்லை என்று சொல்லாமல், இன்றென்று சொல்லாமல் நீ சொல்லாமல், நினது திருவுள்ளமது இறங்கி நான் தவறு செய்திருந்தாலும் உனது திருவுள்ளம் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏன்னா நான் தெரியாம பண்ணிய தப்புங்கிறார். அதுதான் இந்த பாட்டு கட்டணும், நான் தெரியாம பண்ண தப்பு. இதுதான் இதெல்லாம் என்ன, நம்ம எது பண்றோங்கிற குழப்பம், இது பண்ண நல்லதா கெட்டதான்னு தெரியாம குழப்பமா இருக்கும். அந்த குழப்பத்திலே தீர்வு கிடைக்கணும் இந்த பாட்டு பாடணும். ஏன்னா இவர் சொல்றார், நான் எல்லாரும் பண்றதை பார்த்து இது நல்லதுதான் நினைச்சிட்டு பண்ணிட்டேமா, தீயதா கூட இருக்கலாம், எனக்கு தெரியல, இப்போ நான் பண்ணது நல்லதா தீயதான் தெரியல, அதனால நீ இது நல்லது இல்லைன்னு நீ சொல்லிடாதமா, இது நான் நல்லது இல்லாட்டா கூட நீ என்னை ஏற்றுட்டு எனக்கு நீ வரமருள வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு.
அதனால குழப்பத்தில் இருக்கிறவங்களுக்கு இது தெளிவாக கொடுக்கக்கூடிய பாட்டு. எனது இல்லை இன்றென்று சொல்லாமல் எனது திருவுள்ளம் அது இறங்கி அருள் செய்துவாயே, எனக்கு நீ அருள் செய்தால் ஏழையேன். ஏழையேன்னாக்கா நான் பணம் இல்லைன்னு அர்த்தம்ல, எனக்கு ஞானம் இல்லை, ஞானத்தில் ஏழை. ஞானம் இருந்தால் எனக்கு எது நல்லதுன்னு எனக்கே தெரிஞ்சிருக்கும். மற்றவாளை பார்த்து நான் அவள் போகிற வழியில் போயிருக்க மாட்டேன். நான் எது நல்லது என்று நானாக உணர்ந்து நல்லதை செஞ்சிருப்பேன். எனக்கு ஞானத்தில் நான் ஏழ்மை உடையவன் ஆகையினால் எனக்கு எது நல்லது என்று தெரியாததனால் உலகத்தில் மற்றவர்கள் செல்லும் அதே பாதையில் நானும் சென்று அவர்கள் செய்ததே நானும் செய்துவிட்டேன். இப்பொழுது எனக்கு தோன்றுகிறது நான் செய்தது நல்லதா தீயதா என்று. ஆகையால் நான் ஞானத்தில் ஏழையானதனால் என் அறியாமையினால் நான் செய்த பிழையை நீ பொறுத்தருளி எனக்கு வரமருள வேண்டும். ஏழையே உய்குவேன் என நீ இறங்கி அருள் செய்வாயானால் நான் உய்குவேன் நான் சிறந்த பதவியை அடைவேன். உய்குவேன் மெய்யான மொழி. ஏன்னா நான் உண்மையிலேயே நான் சொல்றேன், இது நான் சும்மா நான் தப்பு கட்டு கட்டல. நான் தெரிஞ்சுட்டே நான் தப்பான காரியத்தை பண்ணி நான் நான் தெரியாம சொல்ல, இது நான் ஆத்மார்த்தமா நான் சொல்றேன். எனக்கு உண்மையிலேயே எனக்கு தெரியாது நான் பண்ணது உண்மையா தப்பானு. உனக்கு தெரியும் மனசுல என்ன இருக்குன்னு உனக்கு தெரியும். அதனாலதான் இது உன் இதயம் அறியாததுங்கிற. நான் உண்மையை தான் பேசுறேன்மா, நான் பொய் சொல்லலை. நான் உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசவில்லை. நான் உண்மையிலே தெரியாம பண்ணியிருக்கேன். நான் உண்மையிலே தெரியாம பண்ணியிருக்கேங்கிறது உனக்கும் தெரியும். ஏன்னா உனக்கு தெரியாத உலகத்துல எதுவுமே இல்லை. அதனால இது உன் இதயம் அறியாததா, உன்னுடைய இதயம் கண்டிப்பா தெரியுங்கிறான். குன்றமெல்லாம் உறைந்து என்றும் அன்பருக்கு அருள் குமார தேவனை இந்த முருகப்பெருமானை கொண்டு வர்றான். குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம்னு பார்த்தோம். குன்றமெல்லாம் உறைந்துனாக்கா குன்றுகள் தோறும் எழுந்தருளி என்றும் என்றென்றும் அன்பருக்கு அடியவர்களுக்கு அருள் புரியக்கூடிய குமார தேவனை முருகப்பெருமானை அளித்த, இந்த உலகிற்கு அளித்த குமரிங்கிற ஒரு வார்த்தை ரொம்ப அழகா தேர்ந்தெடுக்கு. ஏன் குமரிங்கிறாருனாக்கா அம்பாளுடைய உடல் சம்பந்தம் இல்லாமல் உருவாக்கப்பட்டவன் முருகப்பெருமான். சிவபெருமானுடைய நெற்றியிலிருந்து உருவான அந்த தீப்பொறி, அந்த விதத்தில் அம்பிகையுடைய சம்பந்தம் இருக்கிறது. நெற்றி இடது பக்க நெற்றி அம்பிகைக்குரியது, வலது பக்க நெற்றி சிவபெருமானுக்குரியது. அதனால அந்த ரெண்டு பேருடைய அம்சமும் சேர்ந்துதான் முருகப்பெருமானுக்கு தீப்பொறி. இருந்தாலும் நாம் உலகாயுதமாக நினைக்கக்கூடிய அந்த உடல் சம்பந்தம் இல்லாமல் முருகப்பெருமான் தோன்றியதால் அவள் என்றென்றும் வழியாக கன்னித்தன்மை பெற்றவள். எனவே அவள் குமரி. அதனால்தான் இன்றும் கன்னியாகுமரியில் குமரியாக வீட்டிருக்கிறாள். குமரிங்கிற வார்த்தைப்படுவார் குமரி. ஏன்னா விநாயகரும் அம்பாள் ஒரு களிமண் விக்கிரகத்தை பண்ணி அதுதான் உயிர் கொடுக்கிறார். முருகப்பெருமான் நெற்றிக்கண்ணில் தோன்றுகிறார். அதனால என்றென்றும் அவள் குமரி. குமரி மரகத வருணி. வர்ணம் வருணின வர்ணம், மரகத வர்ணத்தை உடையவள், பச்சை நிறம் உடையவள், பச்சை நாயகி நர்த்தம். பச்சை நிறத்தவளே மரகத வருணி. விமலி. விமலினாக்கா மலம் இல்லாதவள், தூய்மையானவள். எந்த மும்மலங்கள் இல்லாதவள், மும்மலங்களை அழிப்பவள். அவளுக்கு மும்மலம் இல்லைங்கிறது நம்ம சொல்லி தெரிய வேண்டும், நம்ம சர்டிஃபிகேட் கொடுக்க வேண்டாம். நம்மளுடைய மும்மலங்களை அழிப்பதனால் அவள் விமலி என்று அழைக்கப்படுகிறாள், நிர்மலா என்று அழைக்கப்படுகிறாள். நிர்மலான்னு நம்ம லலிதா சாசனம் சொல்லலாம். விமலி. பைரவி. பைரவிங்கிற ஒரு நாமம் சொல்லியிருக்கேன். கருணை உளவு கிரிராஜ புத்திரி. கருணையுடன் விளங்கக்கூடிய மலையரசனுடைய புத்திரி பார்வதி. பர்வதராஜனின் புத்திரி பார்வதி. மன்றல் மிகு நந்தன வனங்களில் சிறை அலி முரள பலர் திருக்கடவுர். திருக்கடவுரை பத்தி இங்க வர்ணனம் பண்றார். மன்றல் மிகு நந்தன வனங்களில் நறுமணம் கமழக்கூடிய அந்த பூக்கள் பூத்து குலுங்கும் நந்தவனங்களில் சிறை அழிமுரலனுக்க சிறகுகளை உடைய, சிறைன சிறகு, சிறகுகளை உடைய அழினக்க வண்டுகள். வண்டுகள் முரலனுக்க ரீங்காரம் பண்ணக்கூடிய, அந்த வண்டுகள் ரீங்காரம் பண்ணக்கூடிய அப்படிப்பட்ட சிறப்பான திருக்கடவுர் என்னும் ஊரில் வாழக்கூடிய, அந்த ஊரை வாழ வைக்கக்கூடிய சிவனின் வாம பாகத்தில் அமர்ந்தவளே, சுபநேமி சக்கராயத்தை ஏந்தியவளே,
புகழ் நாமி புகழ்மிக்க நாமங்களை உடையவளே, சிவசுவாமி மகிழ் வாமி வாம பாகத்தை உடைய அபிராமி உமையே என்று அடுத்த பாட்டு. மறிகடல்கள் ஏழையும். மறினாக்க மறிகடல்கள்லாம் ஆரவாரம் செய்யக்கூடிய அலைகள் வந்து ஆரவாரம் பண்ணும். ஆரவாரம் செய்யக்கூடிய 7 கடல்களையும். இந்த 7 கடலை வந்து 2 விதமாக பார்க்கலாம். ஒன்று நமக்கு தெரிய கடல்கள், பசிபிக் ஓஷன், அட்லாண்டிக் ஓஷன், இந்தியன் ஓஷன், பே ஆஃப் பெங்கால், அப்புறம் அரபியன் சி, அப்புறம் காஸ்பியன் சி, ஏதாவது சொல்லிக்கலாம், ரெட் சி, இந்த ஒரு 7 கடல். ஆனால் இதில் வந்து இன்னொரு அழகான இது வந்து இதில் அவர் எழுதியிருக்கிறது என்ன அர்த்தம்னாக்கா, பார்க்கடல், அப்புறம் வந்து தயிர் கடல், நெய் கடல், தேன் கடல், கருப்புச்சாறு கடல். கருப்புச்சாறு கடல் இருந்தால் பரவாயில்ல, சுகமாக அதில் போய் ஸ்விம் பண்ணலாம். ஸ்விம் பண்ணும்போது நமக்கு வந்து எனர்ஜி போகும். அப்பப்போ கருப்புச்சாறு குடிச்சிட்டு எனர்ஜி ரெப்ளேனிஷ் பண்ணிக்கலாம். கருப்புச்சாறு கடல் 5. அப்புறம் வந்து நன்னீர் கடல். நன்னீர் கடல்னா பியூர் ஸ்வீட் வாட்டர். 7வது வந்து உப்பு நீர் கடல். அதான் நமக்கு உலகத்தில் இப்போ இருக்கிறது உப்பு நீர் கடல். வேறு உலகங்களே இந்த கடல்கள்லாம் இருக்கும். அது அர்த்தம்லாம் எழுதுறாங்க. இதை பார்த்தோம், பார்க்கடல், தயிர் கடல், நெய் கடல், தேன் கடல், கருப்புச்சாறு கடல், நன்னீர் கடல், ஓர்ப்பு நீர் கடல். இப்படிப்பட்ட மறிகடல்கள் 7ஐயும் திகிரி 4. 4னா 8. திகிரினாக்கா ஏற்கனவே மலைன்னு அர்த்தம். 8 மலைகளையும் அப்படின்னு அர்த்தம். இல்லை 8 திசைகளையும் அர்த்தக்கலாம். 8 மலைகளையும் 8 திகிரினா திசைன்னு அர்த்தம். 3 அர்த்தம் இருக்கு திகிரிக்கு. திகிரினா சக்கரம், திகிரினா திசை, திகிரினா மலை. திகிரினா மலைங்கிறது முன்னாடி ஒரு பாட்டில் பார்த்துருப்பாங்க. அதே அர்த்தம் தான் இங்கே வந்து 8 மலைகளையும் 7 கடல்களையும் 8 மலைகளையும் மாதிரம் கரி 8ஐயும். 8 கரினாக்கா யானை தெரியும். இப்போ அஷ்டதிக் கஜங்கள்னு பேரு. அஷ்டதிக் கஜங்கள். அஷ்டனா 8, மாதிரம் கரி 8னா அஷ்டதிக் கஜங்களையும். அம்பாள் என்னென்னலாம் படைச்சாலும் ஒரு லிஸ்ட் பண்றார். மாதிரம் கரி 8ஐயும் மா நாகம் ஆனதையும். நாகம்னா தெரியும், நாகப்பாம்பு. மா நாகம்னு இவர் சொல்றது வாசுகி. வாசுகி பாம்பையும் ஏன்னு சொல்றேன். மா நாகம் ஆனதையும் வாசுகியையும், மா மேரு என்பதையும் மேரு மலையையும், மா கூர்மம் என்பதை கூர்மம்னா ஆமை. இது 3 சேர்த்து அவங்களுக்கு ஒரு சம்பவம் நினைவுக்கு வரணும். மா நாகம் வாசுகி, மா மேரு மேருமலை, மா கூர்மம் கூர்மம். பார்க்கடல் கிடையாது. ஸோ இதெல்லாம் அம்பாள் படைச்சாலும் லிஸ்ட்ல வருது. ஆனால் இது 3ஐயும் தனியாக ஒரு பிராக்கெட்டில் போட்டால் அதுக்கு ஒரு அர்த்தம் எடுத்துக்கலாம். ஏன்னா வந்து நமக்கு தெரிஞ்சு பார்க்கடலை கிடையிறதுக்கு மகாவிஷ்ணு வந்து மேருமலையை தாங்கி கூர்மா அவதாரம் எடுத்து பார்க்கடல் மேலே படுத்துக்கிறார். அது மேலே மந்திரம் வச்சு வாசுகியை பாம்பா வச்சு கடைஞ்சிறான். இது தெரியும். ஆனால் இது ஃபுல்லாக நடக்கிறதுக்கு ஆதாரமாக இருந்தவள் அம்பிகை. ஏன்னா இப்போ வந்து நம்ம ஒரு கடையணும்னாக்கா அதுக்கு ஒரு அச்சு வேணும். அச்சில் தான் எதுவுமே சொல்லணும். அச்சு இல்லாமல் சொல்ல முடியாது. அந்த ஆதார அச்சா இருந்து அம்பிகை. அவள் கண்ணுக்கு தெரியாத இன்விசிபிள் அச்சா இருந்தார். அதுதான் இந்த 3ஐயும் சேர்க்கிறார். இன்னொரு அர்த்தம் வந்து வரிசையை சொல்றாரு. மறிகடல்கள் 7 இதெல்லாத்தையும் படைத்தவள் நீங்கிறார். அதுல இது 3 வருது. மாபூர்வம் ஆனதையும் ஓர் பொறி அரவு தாங்கி வரு கோணம் ஈரழையும். பொறி அரவுங்கிறது ஆதிசேஷன். ஆதிசேஷன் தான் தெரிஞ்சிருக்கும். இந்த உலகங்கள் அனைத்தையும் தாங்கி இருக்கிறது ஆதிசேஷன். ஆதிசேஷன் தாங்கி இருக்கக்கூடிய இந்த 7 14 கோணங்களையும் 14 உலகங்களையும். அது தெரியும் உங்களுக்கு. ஏற்கனவே பூகுவா சுவ மகாஜன சபா சத்தியம் அதெல்லாம் பார்த்தோம். அப்புறம் இதே மாதிரி அதல விதல சுதர பாதாள தலாதல அது மாதிரி 7 7 14 கோணம் ஈரேழையும் 14 உலகங்களையும் புத்தேலில் கூட்டத்தை. புத்தேலில்னா தேவர்கள். தேவர்கள் கூட்டத்தை படைத்ததும் அம்பிகை. புத்தேலில் கூட்டத்தையும். அடுத்தது வந்து பூ மகளையும்னு இருக்கு. அது வந்து எனக்கு வந்து பூ மகளையும்ங்கிறது எனக்கு புரியல அர்த்தம். ஏன்னா அர்த்தம் புரியலன்னா சரியா வரலன்னு தெரியல. அது பூ மகனையும் இருக்கணும். உங்க புத்தகத்துல எப்படி இருக்கு? மகளைன்னு தான் இருக்கா? முதல்ல என்ன தான் மகள் தான் இருக்கா? ஏன்னு சொல்றேன் நான். ஏன் மகன்னு மாற்றணும்? அது விட்டுடலாம். பூ மகளை விட்டுடலாம். டவுட் இருக்கிற கொஸ்டின் விட்டுட்டு அடுத்தது போகலாம். திகிரி மாயவனை. திகிரின்னா இருக்குன்னு சொல்லிட்டு சக்கரம்னு அர்த்தம் வந்து சக்கரத்தை உடைய கையில் வலது கையில் சுதர்சன சக்கரத்தை ஏற்றிய திருமால். அடுத்தது வந்து அறையில் புலியாடை உடையான. அறையில் புலியாடை உடைய சிவன். சிவன்
விஷ்ணு வந்தாச்சு, பிரம்மா இல்லை விட்டுருவாங்க. இது பூமகள்னா நம்ம பூமகளா இருந்தா என்ன அர்த்தம் எடுத்துக்கலாம், பூமாதேவின்னு எடுத்துக்கலாம். பூமாதேவிக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா பொரியரவு தாங்கி வரும் கோணம் ஈரேழையும் சொல்லிட்டார். ஆதிசேஷனால் தாங்கி வரக்கூடிய ஈரேழு 14 உலகங்கள். 14 உலகங்கள்ல பூமி தான் முதல் உலகம். பூ புவா சுவா மகான் தான் ஆரம்பிக்கிறோம். உலகம் வந்தாச்சங்க, திரும்ப பூமகள் வர வேண்டிய அவசியம் இல்லை. சரி, பூமகள்னா தாமரை பூ மேல இருக்கக்கூடிய லக்ஷ்மின்னு அர்த்தம் எடுத்துட்டா, அப்போ பார்வதி சரஸ்வதி எங்கே அப்படின்னு இருக்க லட்சுமி மந்திரம் சொல்லலாமா? அதனால இது பூ மகன் அப்படின்னு எடுத்துன்னா தாமரை பூ மீது வீட்டிற்கக்கூடிய மகனாகிய பிரம்மா. அப்ப பிரம்மா விஷ்ணு சிவன் 3 பேரும் வந்துடுறாங்க. இந்த பூ மகன்னா நமக்கு அர்த்தம் சரியா வருது, இந்த இடத்துல பொருத்துறது இல்லைன்னா பொருத்தமே இல்லை. பூ மகளுக்கு எந்த வியாக்கியானமும் கொடுக்க முடியாது. அதனால இதுக்கு அர்த்தத்தை யோசிக்கும் போது எனக்கு தோணிச்சு இது பூ மகள் தப்பு. பூமகனையும் திகிரி மாயவனையும் அறையில் புலியாடை உடையானையும் சிவபெருமானையும் இவர்களை முறைமுறையான அவர்களை அனைவரையும் வரிசையாக படைத்த, ஒவ்வொன்றாக படைத்த, முறைமுறைகளாய் ஈற்றென படைத்த முதியவளாய். ஏன் முதியவள் சொன்னா அம்பாளிலிருந்து பாலாம்பிகை என்றுக்கும் இளையவளாய் இருக்கக்கூடியவள். ஆனால் இவர்கள் அனைவரையும் படைத்தவள், இவர்கள் அனைவருக்கும் முன்னாலே இருப்பவள். ஆகையால் அவள் முதியவள். முதியவளாய் இந்த கருத்தை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அபிராமி அந்தாதி அர்த்தம் சொல்லும்போது சொல்லியிருக்கேன். அம்பாள் இளமையானவள், ஆனால் அவள் அனைத்துக்கும் முந்தையவள், அனைத்தும் தோன்றுவதற்கு முன்பாகவே இருந்தவள். ஆகையால் அவள் முதியவள். முதியவளால் பழைமை முறைமை தெரியாத நின்னை. அதாவது அம்பாள் முதியவள் ஆனதனால் அவள் எவ்வளவு பழமையானவள் என்பது யாருக்கும் தெரியாது. ஏன்னா அவளுக்கு முன்னாடி யாரோ இருந்தா சொல்லலாம், ஓ அவள் இந்த பர்டிகுலர் பீரியட்ல தோற்றினாள். அவளுக்கு முன்னாடி யாருமே இல்லை, அவள் தோற்றினதை யாருமே பார்க்கல, நோ விட்னஸ். அதனால யாரும் சொல்ல முடியாது எவ்வளவு பழமையானவங்க. அவளுக்கு மட்டும்தான் தெரியும், வேற யாருக்கும் தெரியாது. அதனால பழமை தெரியாதவன், பழமை தெரியாத அவளுடைய எவ்வளவு பழமையானவள் தெரியாது. முறைமைனாக்கா தலைமுறை, அவளுடைய தலைமுறை. அவள் எந்த வம்சத்துல இருந்தாலும் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அதனால அவளுக்கு வம்சமே, அவள் தானாக தோன்றினவள். அவளுக்கு தான் நிர்குணம் பரபிரம்மம் தானாக தோன்றினது. என்றென்றும் இருக்கு, தோன்றல, சாரி, தானாக தோன்றினு சொல்வது தப்பு. என்றென்றும் இருந்தது, என்றென்றும் இருப்பது, அது இல்லாதது என்று ஒரு நேரமே கிடையாது. ஆகையினால் அதற்கு எந்த தலைமுறையும் கிடையாது. அதனால முறைமை தெரியாது, பழைமை தெரியாத, முறைமை தெரியாது. அது எவ்வளவு பழமை என்பது யாருக்கும் தெரியாது. அது எந்த வம்சத்தில் என்பது யாருக்கும் தெரியாது. முறைமை தெரியாத இப்படிப்பட்ட நின்னை, இப்படிப்பட்ட பெருமை வாய்ந்த உன்னை மூ உலகில் உள்ளவர்கள், இந்த பூபுவாசுங்கிற 3 உலகத்தில் இருப்பவர்கள் வாழை என்று, வாழைனாக்கா ஒன்றும் அறியாத சிறுமி, வாழைனாக்கா பாலாம்பிகை, வாழை. ஆனா ஒண்ணும் சின்ன குழந்தை, என்ன தெரியாது, கையில வரல விட்டா கூட கடிக்க தெரியாது மாதிரி. அந்த மாதிரி குழந்தை, அதுக்கு அதை போய் நீ இவ்வளவுலாம் இதெல்லாம் படைச்ச அப்படின்னு சொல்றாங்க. மூலகில் உள்ளவர்கள் தெரியாமல் மொழிகின்றது. வாழை என்று ஒன்றும் அறியாத சிறுமி என்று அறியாமல், அவர்களுக்கு விவரம் தெரியாம இத்தனையும் படைச்சது நீதான், அத்தனைக்கும் முதியவள் நீதான், அனைத்து உனக்கு பரம்பரையே தெரியாதவள் நீதான் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் தெரியாம இவர்கள் அறியாமையினால் கூறுகிறார்கள். உன்னை எதுவும் அறியாத சிறுமி என்று அறியாமல் மொழிகின்றது ஏது சொல்வாய். இவ சொல்றாளே, இது வேடிக்கை இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கிறார். ஏது சொல்வாய் அப்படின்னு. அறிவு நிறை விழுமியர்த்தம் ஆனந்த வாரியே. அறிவும் விழுமியர்த்த நல்குணங்களும், அறிவு நிறைந்த நல்ல மனிதர்கள் அவர்களின் மனதில் ஆனந்தத்தை உண்டாக்கும். வாரினாக்க சமுத்திரம் போன்று இருப்பவளே, ஆனந்த வாரினா ஆனந்தம் என்னும் சாகரமாக இருப்பவளே, ஆனந்த சாகரமாக என்றென்றும் இருப்பவளே, ஆதி கடவுளின் வாழ்வே. அதெல்லாம் நம்ம பார்த்துக்கணும். அமுதீசர் ஒரு பாகம், அகலாத சுகவாணி அருள்வாமி அபிராமியே. ஆதிபராசக்திக்கு ஜெய். அன்னை அபிராமி